ஷே பெஸ்டோ பிரமா நீதிமன்றமே கலங்கி போய் நிற்கி அவ்வளோ பெரிய தப்பு பாவம் தப்பு பாவம் தப்பு பாவம் தப்பு பாவம் அப்போ செஞ்சு விளையாட்டு உள்ள விளையாட்டு கடுமையாக நடக்கு. அப்போ அந்த விளையாட்டை முடிக்கணும்ல. அதுக்கு தான் இப்போ ஏற்கனவே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நீதிமன்றத்தில் செக் பண்ணையில் வழக்கறிஞர் தப்பு செய்கிறவனுக்கு வழக்காடுனா சிக்கல் சிக்கல். இப்போ ஒரு உதாரணம், இப்போ கைலாசத்தில் நாங்களே கணக்கு கொடுக்கோம். கைலாசத்தில் உள்ள இடத்துக்குள்ளே கணக்கை கொடுக்கோம். இந்த இடத்துல ஒரு இடத்துல எவ்வளோ தப்பு நடந்தால் அப்போ உலக நாடே எவ்வளோ தப்பு நடத்தியிருப்பான், எவ்வளோ தப்பு ஓடுது. இதை கண்டுபிடிக்க முடியலையா அதிகாரி? இந்த சொத்து உழைச்சவனுக்கு கடவுள் கொடுக்காரு. உழைச்சவனுக்கு ஊதியத்தை கொடுறா. உழைச்சி அதை வாங்கி சாப்பிட்டோம், ஓய்ஜா பண்ணி சாப்பிட்டோம், அவன் நல்ல ஆடைகள் போடட்டும், நல்லபடியாக திருப்தியாக போட்டோம்னு கடவுள் கொடுக்காரு. அப்போ அதை அழிக்கிறது யார்? அரசியல்வாதி. அது தப்பு செய்கிறது யார்? அரசியல்வாதி. கவர்மெண்ட்டு பூரா வச்சு நடத்தி அழித்து இப்போ ஆடுதான். இப்போ கைலாசத்தில் ஒரு கணக்கு எல்லாம் கேட்டுக்கப்பா. இந்த சொத்து எப்படி வந்துச்சு, இந்த சொத்து எப்படி உழைச்சான்? ஈஸ்வரமே உழைச்சதேன். அவன் உழைச்சி வாங்கியிருக்கான். உழைச்சதில் வந்து உயிர் இறக்கி சதுரங்கத்தை இறக்கி தாய் தாப்பனை தூக்கி வச்சுருக்கான். புரியுதா? பொம்பளை பிள்ளையும் கஷ்ட கருமாயப்பட்டு சத்தியவாக்குள்ள உள்ள கணக்கை பூரா அந்த கட்டு உடைக்கணும். அது பெரிய கதை. இப்போ உள்ளவங்க ஜென்ரேஷன்கள் உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த 75 வருஷம் ஆண்டு காலமாக இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு நீதிபதியிலேருந்து கீழே வழக்கறிஞர்களுக்கு கீழே மானிட பிறவிக்கு தெரியாது. இது பெரிய கதை கணக்கு. இவர் சத்தியவாக்கு உள்ள கணக்கு அவன் வச்சு பார்ப்பான். எதிரி உட்காந்து பார்ப்பான். எல்லாமே அந்த புக்கு குரானில் இருக்குது எல்லாமே. அப்போ அத்தனை கணக்கு முடிச்சுட்டு வந்து தான் கடவுளே வந்து பூமியில் வாரிசோட பிள்ளைகளோடு வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ 2 பிள்ளைகளும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், கருமாயப்பட்டிருக்கோம். கடவுள் பூமியில் உட்காரணும், குடும்பம் உட்காரணும். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். இந்த இளைய வேலை எப்படி கொண்டு வரணும், பொம்பளை பிள்ளை அந்த கட்டு அதை எப்படி எல்லாமே அந்த மன்னராட்சியில் சத்தியவாக்கு வாங்கினானே அந்த கண்டார வலிமை சிலுவத்தூரா திருச்செந்தூர்லேருந்து சிலுவத்தூர் வந்து உட்கார்ந்தவொடனே எல்லா இவனை ஈஸ்வர மகனை அப்படியே தூக்க விட்டார். ஈஸ்வரன் வாடா, என் புள்ள இருக்காண்டா, என் மகன் சொந்த என் வயிற்றில் வந்த புள்ள இருக்காண்டான்னு திருச்செந்தூர்லேருந்து இங்கே கொண்டு வந்தார். சிலுவத்தூர்லேருந்து தலாரம் பூரா சுற்றி. தலாரம்னா என்ன கணக்கு தெரியுமாடா? தலை, அதான் தலபாய்புரம். முகவூர் முகம், இந்த 3 கணக்கு சேர்க்கணும். சேத்தூர் சேர்க்கணும், 3 கணக்கு. இந்த 3 கணக்கு பரிச்சை வச்ச இடத்துல என் வாரிசு உட்கார்ந்து தலை முகம் சேத்தூர் சேர்க்கணும்ல. அந்த 3 கணக்கில் முகத்தை ஈஸ்வர மகன் கடவுளவே முகம் எல்லாம் அந்த கட்டை உடச்சி சேர்த்து குடும்பமே பூமியில் இறங்கிருச்சுடா. முட்டா பயலை காமுட்டா பயல. தலவாய்புரத்தில் ஈஸ்வர மகன் வண்டியில் பின்னாடி ஒருத்தன் சாமியார் போய் உட்காந்தா இல்லைடா, அது திருச்செந்தூர்காரன்டா. அவன் ஓதம் தூக்கிட்டு அலைவா வீங்க விட்டார். இருக்காண்டா, இன்னும் திருச்செந்தூரில் கிடக்காண்டா, உயிரோடு இருக்காண்டா. இந்த செம்மத்தில் அவனை உயிரோடு போட்டு அவனை சத்தியவாக்கு வாங்கினதெல்லாம் வாங்கி அவனை குடல் வரைக்கும் உருவி அவனை சக்கையாக விட்டுட்டார். புரியுதா? ஈஸ்வர மகன் கூட வந்தாலடா, அவன் தாண்டா திருச்செந்தூர்காரப்ப. திருச்செந்தூரில் கும்பிடுதியில் அந்த ஒரு பொட்டின மாதிரி தூக்கிட்டு வருவான். புரியுதா? சாமியார்ப்ப இவனுக்கு இப்போ தெரியும் இந்த கணக்கு பார்த்தா அப்புறம் ஆகா இந்த பேலை நம்ம தூக்கிட்டு அலைஞ்சோம் அடாடான்னு தலையில் அடிப்பான். முக்கால் சத்தியம் கணக்கு முடிக்கணும்ல. அப்பனுடைய கணக்கை முடிக்கணும். அப்பன் கொடுத்த சத்தியவாக்கை முடிக்கணும்லடா. ஈஸ்வர மகனே, என் அண்ணன் மகனே, பார்த்துக்கோடா, கணக்கை பார்த்துக்கோடா. முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ உலக நாடு. புரியுதாடா? இவனு இன்னும் கிடக்காண்டா. மஞ்சக்கொடி தூக்குனவன். புரியுதா? மஞ்சக்கொடியை தூக்குனவன் விநாயகர் உட்காந்துருக்கான்ல, அது டெல்லி மும்பையில் மகா கஸ்டடியில் அவன் கணக்கை முடித்து அங்கே கிடக்கு. அங்கே இவனை காலடியில் மகா மிதித்து வச்சுருக்கான். இங்கே திருச்செந்தூர்காரனை இவன் இளையவன் காலடியில் மிதித்து வச்சுருக்கான். அழிக்கிற நேரம் எல்லா கோயிலும் உள்ளே போயிடும். சிவன் கோயில் ஆலயம் மட்டும் தன்னந்தனியாக நிற்கும். இதாண்டா கணக்கு. இந்த ஜெம்மத்தில் அழிப்பாடுறா. அழிச்ச உடனே ஆலயங்கள் பூரா இருக்கும். அரசியல்வாதி சேட்டை செஞ்ச வீடு பில்டிங் எல்லாம் நாசமாக போயிடும். முக்கால் சத்தியம்.